தன்னம்பிக்கை கதை பள்ளி குழந்தைகளுக்காக. ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் அமைதியானவன். வகுப்பில் ஆசிரியர் கேள்வி கேட்டால் பதில் தெரிந்தாலும் கையை உயர்த்த மாட்டான். நான் சொன்னால் தவறாகிவிடுமோ என்ற பயம் அவனை எப்போதும் தடுத்து நிறுத்தியது. ஒரு நாள் பள்ளியில் பேச்சு போட்டி அறிவிக்கப்பட்டது. ஆசிரியர் சொன்னார், யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்று. கண்ணன் மனதில் ஆசை இருந்தது. உடனே அவன் கையை உயர்த்த வேண்டுமென்ற ஆவலும் இருந்தது. ஆனால் உடனே அவன் மனம் சொன்னது, நான் பேச முடியாது, அப்படி பேசினால் எல்லோரும் சிரிப்பார்கள் என்று. அதை கவனித்த அவனுடைய அம்மா மெதுவாக அவரிடம் கேட்டார், கண்ணா, நீ உன்னையே நம்பினால் நீ உன்னையே நம்பாவிட்டால் உன்னை யார் நம்புவார்கள்? அம்மா அவனிடம் சொன்னார், முயற்சி செய்தால் தோல்வி வந்தாலும் அது ஒரு பாடம். முயற்சி செய்யாமல் இருப்பதே உண்மையான தோல்வி என்று. அன்றிலிருந்து கண்ணன் தினமும் கண்ணாடி முன் நின்று பேசி பயிற்சி செய்தான். தவறுகள் வந்தன, ஆனால் அவன் நிற்கவில்லை. போட்டி நாளில் கண்ணன் மேடைக்கு ஏறினான். கைகள் நடுங்கின. ஆனால் அவன் மனதில் அம்மாவின் வார்த்தைகள் ஒலித்தன. அவன் பேசத் தொடங்கினான். மெதுவாக, தெளிவாக. அவனது முகத்தில் தன்னம்பிக்கை தெரிந்தது. போட்டி முடிந்ததும் அவனுக்கு 3ஆம் பரிசு கிடைத்தது. அதைவிட மிகப்பெரிய பரிசு ஒன்று கிடைத்தது அவனுக்கு. என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையே அந்த முதல் பரிசாகும். அன்றிலிருந்து கண்ணன் பயத்திற்கு அடிமை இல்லை, தன்னம்பிக்கைக்கு நண்பன். தன்னம்பிக்கை இருந்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.